அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் பாவங்களை போக்குவது எப்படி, நம்முடைய கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைப்பது எப்படி என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அநேகர் நம்முடைய பாவங்கள் தீர வேண்டும், நம்முடைய கர்மாக்கள் அழிய வேண்டும் என்று சொல்லி அநேக பரிகாரங்களை நம்பி அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும், இந்த பரிகாரத்தை செய்தால் என் பாவங்கள் போகும், கர்ம வினைகள் விலகும் என்று சொல்லி பலவித பரிகாரங்களையும் பலவித காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றனர். அன்பானவர்களே, நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய பரிகாரம் ஒரு பகுதியாக இருந்தாலும் தர்மம் மட்டுமே, நாம் செய்கிற தர்மமும் நாம் செய்கிற தர்ம காரியங்கள் மட்டுமே ஒருவனுடைய கர்மாக்களை நிச்சயமாக போக்கும், நம்முடைய பாவங்களை நிச்சயமாக அழிக்கும் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்ம வினையை, நம்முடைய பாவ வினையை போக்குவது தர்மமும் இறை வழிபாடும் மட்டுமே. அதனை தவிர்த்துவிட்டு புறவாசல் வழியாய் நம்முடைய பாவங்களை போக்குவதற்கு, நம்முடைய கர்மாக்களை அழிப்பதற்கு புறவாசல் வழியாக சென்று அதனை செய்து விடலாம் என்று எண்ணினால் நிச்சயமாக அதற்கு பலன் என்பது கிடையாது. தர்மம் மட்டுமே. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தர்மத்திற்கும் இறைவன் நம்முடைய கர்மாக்களை குறைத்து கொண்டே வருவான். நம்முடைய தர்மம் பெருகும்போது நம்முடைய கர்மம் குறையும், தர்மம் பெருகும்போது கர்மம் குறையும். எனவே தர்மத்தை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். தர்மம் மட்டுமே தலை காக்கும். தர்மம் எப்படி செய்ய வேண்டும் என்பதிலும் அர்த்தம் இருக்கிறது. தர்மம் என்பது இல்லாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு செய்கிறது தான் தர்மம். வாயில்லா பிராணிகளுக்கு, 4 கால் ஜீவ சந்துகளுக்கு, முடியாதவர்களுக்கு, வியாதியாக இருக்கிறவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, பசியோடு இருக்கிறவர்களுக்கு செய்யுங்கள். அது தர்ம கணக்கில் சேரும். தர்மமே சிறந்தது என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.